This is a grammatical sentence formation course being taught by M. Kadirvedi Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see articles part 3. You just write heading articles part 3. Articles part 3. So we have already seen articles part 1 and part 2. You just refer to all the explanations about articles part 1 and 2. Okay. In part 1, we have seen the indefinite article a or an. In part 2, we have seen definite article the. Now we are going to see omission of the article. That means what? Articles எங்கெங்க omit பண்ணனும் பார்க்க போறோம். எங்கெங்க ஆர்டிகிளை omit பண்ணனும் பார்க்க போறோம். நீங்க சப்ஹெட்டிங் போட்டுக்கங்க. Omission of the article. Shall we start? Okay, first point. The article is omitted before names of substances and abstract nouns used in general sense. The article is omitted before names of substances and abstract nouns used in general sense. That means what? Substances name, sugar, gold, இதெல்லாம் substances. And abstract nouns, honesty, wisdom, virtue, இதெல்லாம் என்னது abstract nouns. இது பொதுவான சென்ஸ்ல சொல்லப்படுமானால் அங்கே ஆர்டிகிள் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவான சென்ஸ்ல, இன் ஜெனரல் சென்ஸ்ல சொன்னாங்கன்னா அப்போ அந்த கேஸ்ல ஆர்டிகிள் யூஸ் பண்ணப்படுது. எக்ஸாம்பிள்ஸ், சுகர் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். சுகர் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். இது ஜெனரல் சென்ஸ்ல சொல்றாங்க. அப்ப இந்த கேஸ்ல ஆர்டிகிள் முன்னாடி யூஸ் பண்ணிடக்கூடாது. சுகர் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த் பொதுவான கருத்துல. நெக்ஸ்ட், கோல்டு இஸ் எ ப்ரீஷியஸ் மெட்டல். கோல்டு இஸ் எ ப்ரீஷியஸ் மெட்டல். அப்ப சுகர், கோல்டுலாம் சப்ஸ்டன்சஸ். ஓகே. அப்ப இந்த கோல்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் பொதுவான சென்ஸ்ல சொல்றது. கோல்டு இஸ் எ ப்ரீஷியஸ் மெட்டல். தென் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பாருங்க. Wisdom is the gift of heaven. Wisdom is the gift of heaven. இந்த கேஸ்ல wisdom அது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது பொதுவான கருத்துல தான் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கேஸ்ல முன்னாடி ஆர்டிகிள் யூஸ் பண்ணக்கூடாது. Wisdom is the gift of heaven. சொர்க்கத்தினுடைய gift தான் wisdom சொல்ல வராங்க. ஓகே. Then honesty is the best policy. Honesty is the best policy. இந்த கேஸ்ல honesty is an abstract noun. ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகிள் omit பண்ணணும். ஏன்னா இது பொதுவான கருத்துல சொல்லப்படுகிறது. Honesty is the best policy. Then இப்ப எக்ஸப்ஷன் கொடுக்க போறேன். நோட்டுன்னு போட்டுக்கிறீங்க. Uncountable nouns take the. Uncountable nouns take the when used in a particular sense. Uncountable nouns take the when used in a particular sense. Particular senseல uncountable nouns யூஸ் பண்ணனா அப்ப அந்த கேஸ்ல ஆர்டிகிள் the எடுத்துக்கிறோம். எப்படின்னு பாருங்க. Would you pass on the sugar? That means what? Sugar on the table. அந்த சுகரை பாஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Would you pass on the sugar? One more example. The wisdom of Solomon is great. The wisdom of Solomon is great. அப்ப இந்த கேஸ்ல சாலமனுடைய விஸ்டம் கிரேட். இந்த கேஸ்ல அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இது பர்டிகுலர் சென்ஸ்ல சொல்லப்படுகிறது. ஓகே. தென் ஒன் மோர். I can't forget the kindness with which they treated me. I can't forget the kindness with which they treated me. அவங்க என்னை நடத்தின அந்த அன்பை என்னால மறக்க முடியாது. அப்ப இந்த கேஸ்ல பர்டிகுலர் சென்ஸ்ல சொல்றாங்க. அப்ப அந்த கேஸ்ல கைண்ட்னஸ் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பட் ஸ்டில் நம்ம ஆர்டிகிள் இங்க யூஸ் பண்றோம், த யூஸ் பண்றோம். ஏன்னா பர்டிகுலர் சென்ஸ்ல சொல்றது, பொதுவா சொல்லல. ஐ கான்ட் ஃபர்கெட் த கைண்ட்னஸ் வித் விச் தே ட்ரீட்டட் மீ. எங்கேயே ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோங்க. ஓகே. செகண்ட் பாயிண்ட். தி ஆர்டிகிள் இஸ் ஒமிட்டட் பிஃபோர் plural countable nouns used in general sense.
அப்போ ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி அதே நேரத்துல ஜெனரல் சென்ஸ்ல பொதுவான சென்ஸ்ல சொல்லப்படுமானால் அந்த கேஸ்ல ஆர்டிகல் இஸ் omitted. எக்ஸாம்பிள், சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ். சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ். அப்ப இந்த கேஸ்ல சில்ட்ரன் அது என்னது? ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ். ப்ளூரல் கவுண்ட், பட் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. எப்போ? அது பொதுவான கருத்துல ஜெனரல் சென்ஸ்ல சொல்லப்படுமான. அப்ப இந்த கேஸ்ல சில்ட்ரன் லைக் சாக்லேட், இந்த குழந்தை அந்த குழந்தை இல்ல, மொத்தத்துல சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ். குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்க? சாக்லேட்ஸ் விரும்புவாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அப்ப பொதுவான சென்ஸ்ல. அப்ப இங்க வந்து ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகல் omit பண்ணணும். ஓகே, சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ். நெக்ஸ்ட், கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ் இன் மெனி ஆபீசஸ். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ் இன் மெனி ஆபீசஸ். நிறைய ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. அது இதுவும் பொதுவான கருத்துல ஜெனரல் சென்ஸ்ல சொல்லப்படுகிறது. அதனால இந்த ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. we have to omit the article. So children like chocolates, computers are used in many offices. Then இந்த கேஸ்ல பாருங்க, நோட், ஒவ்வொரு கேஸுக்கும் நோட் வரும், ஒரு குறிப்பு வரும். எப்படின்னு பாருங்க, that such nouns take the, that such nouns take the when used with a particular meaning, particular sense. Understand? That such nouns take the when used with a particular meaning, particular sense. Okay, அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படின்னு பாருங்க, where are the children, where are the children. இந்த கேஸ்ல சில்ட்ரனுக்கு முன்னாடி they யூஸ் பண்ணோம். இது வந்து ஜெனரல் சென்ஸ்ல சொல்லல, எங்க நம்ம குழந்தைய அப்படின்னு கேட்கறது மாதிரி சொல்றது, ஒரு பர்டிகுலர் மீனிங்கோட சொல்றது. ஓகே, where are the children, that means what? where are our children அப்படின்னு அர்த்தம். ஓகே, next point, third point, the article is omitted before most proper nouns. Before most proper, that means what? The article is omitted before most proper nouns except those referred to earlier. earlier நம்ம ப்ராப்பர் நவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது போக இந்த கேஸ்ல ஆர்டிகல் omit பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. So the article is omitted before most proper nouns, bracketல except those referred to earlier, except those referred to earlier. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, நேம்ஸ் ஆஃப் பீப்புள். அப்போ பீப்புள் நேம்க்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் பீப்புள் டேஷ் போட்டு ரவி, மீரா, எட்ஸெட்ரா. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நேம்ஸ் ஆஃப் ப்ராப்பர் நவுன்ல யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ். ஸோ கான்டினென்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. அரை போட்டு யூரோப், த யூரோப் சொல்லக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ் ஆர்டிகல் omit பண்ணணும், யூரோப். த நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், த இந்தியா, த பாகிஸ்தான் சொல்லுவோமா? கண்ட்ரிக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் நேர அரை போட்டு இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா. ஓகே, எட்ஸெட்ரா. நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், த தமிழ்நாடு நம்ம யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப என்ன செய்ய? நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்ப ப்ராப்பர் நவுனா இருந்தா ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, எட்ஸெட்ரா. ஓகே, நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா. நேம்ஸ் ஆஃப் சிட்டி, சிட்டிக்கு முன்னாடி த சென்னை சொல்லுவோமா? த பெங்களூர் சொல்லுவோமா? சொல்லக்கூடாது. ஏன்னா சிட்டிக்கு முன்னாடி, அதாவது ப்ராப்பர் நவுனா இருக்கும்போது. அப்ப நேம்ஸ் ஆஃப் சிட்டிஸ் சென்னை, மும்பை, பெங்களூர், எட்ஸெட்ரா. ஓகே, தென் நேம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மவுண்டைன்ஸ். இண்டிவிஜுவல் மவுண்டனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் வாட்? மவுண்ட் எவரெஸ்ட், த மவுண்ட் எவரெஸ்ட் சொல்லக்கூடாது. த ஹிமாலயஸ் அது வேற, அது மவுண்டைன் ரேஞ்சஸ். இது வந்து நேம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மவுண்டைன்ஸ், இண்டிவிஜுவல் மவுண்டைன்ஸ். அப்போ மவுண்ட் எவரெஸ்டுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, shall I repeat them? Okay, the article is omitted before the most proper nouns, bracketல except those referred to earlier. Here examples, names of people dash Ravi, Meera. Names of continents, Europe. Names of countries, India, Pakistan. முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா போட்டுருங்க. நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா.
Names of cities: Chennai, Mumbai, Bangalore. Names of individual mountains: Mount Everest. Understand? இப்போ நோட்டுன்னு போட்டிருக்க, ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் குறிப்பு வரும், ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கும். ஓகே, எக்ஸப்ஷன் இருக்கும். நோட்டுன்னு போட்டுருக்க. When the article is used before proper nouns, they become common nouns. When the article is used before proper nouns, they become common nouns. அப்ப ப்ராப்பர் நவுன் வந்து காமன் நவுன் ஆயிட்டா அந்த கேஸ்ல ஆர்டிகல் யூஸ் பண்றாப்புல வரும். He was the Napoleon of his age. He was the Napoleon of his age. இந்த கேஸ்ல நெப்போலியன் இஸ் எ ப்ராப்பர் நவுன். அது காமன் நவுன் எப்போ ஆகுது? He was the Napoleon of his age. அதாவது the greatest general of his time. அவருடைய டயத்துல அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஜெனரலா இருந்தாரு. அதனால he was the Napoleon of his age. One more example. He is the Shakespeare of the country. He is the Shakespeare of the country. இந்த கேஸ்ல ஷேக்ஸ்பியர் இஸ் எ ப்ராப்பர் நவுன். அதுக்கு முன்னாடி அது காமன் நவுன் ஆயிட்டா அப்ப அந்த கேஸ்ல த யூஸ் பண்றாப்புல ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்றாப்புல வரும். ஆர்டிகல் யூஸ் பண்றாப்புல வரும். He is the Shakespeare of the country. Okay. Next point. Fourth point. Before languages. லாங்குவேஜுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. The article is omitted before languages. Examples: we are studying English. இங்கிலீஷ்க்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. We are studying English. Then they speak Tamil at home. But Tamil is a language. Before that, we should not use article. Article omit பண்ணணும். They speak Tamil at home. You just understand? The article is omitted before languages. Okay. So we are studying English. They speak Tamil at home. Fifth point. The article is omitted before school, college, church, bed, hospital, prison, when these places are visited or used for their primary purpose. The article is omitted before school, college, church, bed, hospital, prison, etc. When these places are visited or used for their primary purpose. அப்ப எங்கெங்க பிரைமரி பர்பஸ் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்துச்சோ அப்ப அந்த கேஸ்ல நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகலை ஒமிட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸாம்பிள்ஸ்: I learned French at school. I learned French at school. Next. We go to church on Sundays. அப்ப எவ்ரி சண்டே போகிறது எனக்கு வந்து அது பிரைமரி பர்பஸ். அப்ப அந்த கேஸ்ல எங்களுக்கு அது பிரைமரி பர்பஸ், எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போறது. அந்த கேஸ்ல ஆர்டிகல் ஒமிட் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. We go to church on Sundays. Then he stays in bed till 8 o'clock every morning. அவர் எப்பவுமே எவ்ரி மார்னிங் 8 o'clock வரைக்கும் பெட்ல இருப்பாரு. ஓகே, அந்த கேஸ்ல ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் ஒமிட் பண்ணணும். He stays in bed till 8 o'clock every morning. Then my uncle is still in hospital. அவருடைய பிரைமரி பர்பஸ், தட் மீன்ஸ் வாட், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஓகே, யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கறதா இருந்தா தட் இஸ் நாட் எ பிரைமரி பர்பஸ். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல மை அங்கிள் இஸ் ஸ்டில் இன் ஹாஸ்பிட்டல். மை அங்கிள் இஸ் ஸ்டில் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ ஹியர் ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணணும். இதுலேயும் எக்ஸப்ஷன் வரும், நோட்னு போட்டுக்கிறேங்க. தி இஸ் யூஸ்ட் வித் தீஸ் வேர்ட்ஸ் when we refer to them as a definite place like building or object rather than the normal activity that goes on there. The is used with these words when we refer to them as a definite place. As a definite place நம்ம ரெஃபர் பண்ணோம்னா அந்த கேஸ்ல ஆர்டிகல் யூஸ் பண்றாப்புல வரும். When we refer to them as a definite place like building or object rather than the normal activity that goes on there. For example, the school is very near my house. The school is very near my house. அப்ப இந்த கேஸ்ல that is not my primary purpose. அந்த ஸ்கூலை பற்றி சொல்றேன், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கணும். அப்ப இந்த கேஸ்ல ஆர்டிகல் the யூஸ் பண்றாப்புல வருது. The school is very near my house.
Then I met him at the church. I met him at the church. இந்த கேஸ் அது என்னுடைய பிரைமரி பர்பஸ் இல்லை, பட் யதார்த்தமா சர்ச்சில் அவரை மீட் பண்ணேன். ஓகே, அப்ப இந்த கேஸ்ல ஐ மெட் ஹிம் அட் த சர்ச். த பெட் இஸ் புரோக்கன். த பெட் இஸ் புரோக்கன். இந்த கேஸ்ல ஒரு டெஃபினிட் இதை பர்டிகுலர் பாயிண்ட் அவுட் பண்றோம். த பெட் இஸ் புரோக்கன். தென் ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் டு see my uncle. Here hospital is not my primary purpose, பட் என்னுடைய அங்கிள் பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்லும் போது இங்க வந்து டெஃபினட் பிளேஸா நான் மீன் பண்றேன். ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் to see my uncle. So here article the use பண்ற after வருது. Okay, I went to the hospital to see my uncle. Sixth point, the article is omitted before names of relations like father, mother, aunt, uncle, etc. The article is omitted before names of relations like father, mother, aunt, uncle, etc. அப்ப இந்த மாதிரி உறவுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகலை ஒமிட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸாம்பிள், ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன்ட். ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன். த ஃபாதர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. மை அவர் அது சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன்ட். ஆண்ட் வாண்ட்ஸ் யூ டு see her. ஆண்ட் வாண்ட்ஸ் யூ டு see her. உங்களை அவளை பார்க்கறதுக்கு விரும்புறாங்க. ஆண்ட் வாண்ட்ஸ் யூ டு see her. அப்ப இந்த கேஸ்ல ஃபாதருக்கு முன்னாடி, ஆண்ட்டுக்கு முன்னாடி, சிஸ்டருக்கு முன்னாடி, அங்கிளுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணணும். தென் செவன்த் பாயிண்ட், தி ஆர்டிகல் இஸ் omitted before predicative nouns denoting a unique position, that is a position that is normally held at one time by one person only. The article is omitted before predicative nouns denoting a unique position, that is a position that is normally held at one time by one person only. Do you understand? You see here, subject verb-க்கு அடுத்து வருது predicative. அந்த நவுனுக்கு பேரு predicative noun பேரு. அதாவது verb-க்கு அடுத்து வரக்கூடிய நவுனுக்கு பேரு predicative noun. ஸோ அந்த ப்ரெடிகேட்டிவ் நவுன் ஒரு பொசிஷனா இருக்கும்போது யூனிக் ஒப்பற்ற பொசிஷன். அப்ப டைரக்டர்னா அது ஒரு ஒப்பற்ற பொசிஷன், ஜெனரல் மேனேஜர். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அந்த கேஸ்ல ஒருத்தர் தான் ஒரு டயத்துல நிர்வகிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஜெனரல் மேனேஜர் ஒரு பொசிஷன், ஒரு ஆளு தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு டயத்துல ஒருத்தர் தான். அப்ப அந்த மாதிரி கேஸ்ல ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னு பாருங்க. He was elected chairman of the board. He was elected chairman of the board. அப்ப இந்த கேஸ்ல சேர்மன் வந்து ஒரு யூனிக் பொசிஷன், அது ஒருத்தர் தான் இருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்மனா இருக்க மாட்டாங்க. வைஸ் சேர்மன் இருப்பாங்க, அது இருப்பாங்க. ரெண்டு சேர்மன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்களே. ஒரு பொசிஷன், ஒருத்தர் தான். அப்ப இந்த கேஸ்ல அது ப்ரெடிகேட்டிவ் நவுன். அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணணும். He was elected chairman of the board. One more example. Mr. David became principal of the college in 2015. Mr. David became principal of the college in 2015. So in the case, principal is a predicative noun. Principal வந்து ரெண்டு பிரின்சிபல் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒரு பொசிஷன், ஒருத்தர் தான். வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க. ஆனா பிரின்சிபல் சொல்லும் போது ஒரு பொசிஷன் தான், தட் இஸ் கால் யூனிக் பொசிஷன். ஒருத்தர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒருத்தர் தான் நிர்வகிப்பாரு. ஓகே, ஸோ ஒருத்தர் தான் அந்த பொசிஷன்ல இருப்பாரு. மிஸ்டர் டேவிட் became பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் இன் 2015. அப்ப அந்த பிரின்சிபலுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகலை ஒமிட் பண்ணணும். அப்ப எப்போ ப்ரெடிகேட்டிவ் நவுனா இருந்து அந்த ஒரு பொசிஷனா இருந்து அது யூனிக் பொசிஷனா இருந்து ஒருத்தரே அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடியதா இருந்தா, ஒன் டைமா இருந்தா, அப்போ ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. we have to omit the article. புரியுதா? He was elected chairman of the board. Mr. David became principal of the college in 2015. Next, eighth point. The article is omitted in certain phrases consisting of a transitive verb followed by its object. The article is omitted in certain phrases are, understand, not all phrases, in certain phrases consisting of a transitive verb
followed by its object. அப்ப transitive verb அடுத்து ஆப்ஜெக்ட் வந்துட்டா அந்த கேஸ்க்கு இடையில நம்ம எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டு கேட்ச் ஃபயர், இந்த கேஸ்ல கேட்ச் வந்து டிரான்சிட்டிவ் verb, பக்கத்துல ஃபயர் வந்து ஆப்ஜெக்ட், இடையில என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு omit the article. டு கேட்ச் ஃபயர், கமா டு டேக் பிரீத், கமா டு டேக் offense, கமா டு லீவ் ஹோம், கமா டு செட் ஃபுட், கமா டு லூஸ் ஹார்ட், டு லே siege, etc. அது போயிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டிரான்சிட்டிவ் வெர்பா இருந்து அதுக்கு பக்கத்துல ஆப்ஜெக்ட் வந்துட்டா அப்ப அது ரெண்டுக்கு இடையில என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது, ஓமிட் பண்ணணும். அதுதான் டு கேட்ச் ஃபயர், டு டேக் பிரீத், டு டேக் offense, டு லீவ் ஹோம், டு செட் ஃபுட், டு லூஸ் ஹார்ட், டு லே siege, முற்றுகையிடுகிறது, டு லே siege, to lay siege, siege, etc. Okay. Last point. The article is omitted in certain phrases. இது கூட in certain phrases தான். In certain phrases consisting of a preposition followed by its object. The article is omitted in certain phrases consisting of a preposition followed by its object. ஒரு preposition ஒரு ஆப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணி வந்தா இடையில என்ன செய்யக்கூடாது, ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. we have to omit the article. Understand? So the article is omitted in certain phrases consisting of a preposition followed by its object. Examples: at home. அப்ப at வந்து preposition, home வந்து object. At home, in hand, in depth, by day, by night, at daybreak, at sunrise, at noon, at sunset, at night, at sight, on demand, at interest, on earth, by land, by water, by river, by train, by steamer, by name, on foot, on deck, at dinner, etc. போயிட்டே இருக்கும். Do you understand? See here, preposition அடுத்து ஆப்ஜெக்ட் வந்துட்டா in certain phrases-ல preposition அடுத்து ஆப்ஜெக்ட் வந்துட்டா இடையில என்ன செய்யக்கூடாது, ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. we have to omit the article. Examples, repeat பண்றேன். at home. அப்ப at is a preposition, home is an object. At home, in hand, in depth, by day, by night, at daybreak, at sunrise, at noon, at sunset, at night, at sight, on demand, at interest, on earth, by land, by water, by river, by train, by steamer, by name, on foot, on deck, at dinner, etc. Is it clear? I have written correctly. You see here, from tomorrow onwards, you are going to write a lot of sentences. Okay? Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, and surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadirvedu. Thank you.